அற்புதமான மனிதர்கள் இந்த பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி கிடக்கிறாங்க. இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னா என் அறிவுலையா வந்து நிற்கிறேன், மனுஷங்க தான். என் ஆசிரியர்கள், என் அம்மா அப்பா, என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நல்லவங்க, கெட்டவங்க, கூட பழகினவன், தெரிந்தவன், பாராட்டினவன். நேற்று நான் ட்ரெயினில் வர்றப்போ ஒரு பாட்டியும் அங்கேருந்து படியில் இறங்கி வர முடியாமல் இறங்கி வந்து துண்ணூறு பூசிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நல்லா இருங்கிறாங்க. அந்த பாட்டியுடைய ஒற்றை வார்த்தை தான் என்னை நிறுத்தி வைக்கிறே ஒழிய என் அறிவில்லை. அப்போ அந்த ஒற்றை வார்த்தை ரொம்ப முக்கியமானது. மனிதர்களை நேசி. மனிதர்களை நேசிக்கிற போது நம்பிக்கை பிறக்கும். எனக்காக ஆள் இருக்காங்க, நல்லது கெட்டதுக்கு மனுஷால் நிற்கிறான், நம்புங்க. தொடர்ச்சியாக நெகட்டிவான விஷயங்களில் கிளர்ச்சி அடையாதீங்க. நெகட்டிவான விஷயங்களாக பேசிக்கொண்டிருப்பவர்கள் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள். அவர்கள் அவநம்பிக்கை விதைக்கிறாங்க. நம்பிக்கையின் மீது உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் கட்டமைக்கவே முடியுமே ஒழிய அவநம்பிக்கை மீது உங்களால் கட்டமைக்கவே முடியாது. அவநம்பிக்கை இருக்கிற போது மனசு பயப்படுகிறது. பயம் இருக்கிற போது என்ன செய்வது என்கிற குழப்பம் இருக்கிறது. என்ன செய்வது என்பது என்னமோ மாதிரி இருக்கிறது என்ற மனநிலை ஏற்படுத்துகிறது. உங்களை பதட்டத்திலே வைத்திருப்பது தான் நீங்கள் கூடிய அரசியல். உங்களை எல்லாம் எல்லாரும் பதட்டத்திலே வச்சிருக்கணும், டென்ஷன்லேயே வச்சிருக்கணும், குழப்பத்திலே வச்சிருக்கணும். ஈஸியாக எது கிடைக்குதோ அதை செய்யணும். என்னது இது? ஈஸியாக இருக்கணும். படிப்பை சூஸ் பண்ணுறப்பே கிட்டத்தட்ட இப்பெல்லாம் அப்படி தான் சூஸ் பண்ணுறோம். ஈஸியாக இருக்கணும், படித்து முடிச்சோன்னுமே வேலை கிடைக்கணும், வேலையும் கஷ்டமாக இருக்கக்கூடாது. நம்மளே தோண்டி போச்சுக்க வேண்டியதான். அப்படி ஒன்றும் இல்லை. எதுவும் எளிதென்று நீங்கள் பார்க்கிற பிம்பங்கள் உங்களுக்கு அப்படி தெரியலாம். How many people know that I have started my career 20 years back? நான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு பின்னால் 20 வருஷம் வாழ்க்கை இருக்கு. சும்மா ஒன்றும் நடக்காது, யாருக்கும் நடக்காது. குறைந்தபட்சம் 10 வருட உழைப்பு நம்பி தான் ஒவ்வொருத்தரும் வளர்றான். You guys are engineers, you need more dedication. Science itself is a dedication. தாமஸ் ஆல்வா எடிசன் ஆய்வகங்களிலே இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் விழுந்து கிடந்தார் என்பதை பெருசா படிக்கிறீங்களே. அப்ப ஒரு இன்ஜினியரிங்கிற ஒரு படிப்புக்கு ஒரு பெரிய டெடிகேஷன் வேணாமா? அதை போற போக்கில் படிச்சிட முடியுமா என்ன? அது அவ்வளவு விளையாட்டா? அவ்வளவு விளையாட்டா என்ன? The whole America is producing just 35,000 engineers in a year. Just Tamil Nadu itself is producing 1.5 lakh engineers in a year. You know that? ஒரு வருஷம் 1.5 லட்சம் இன்ஜினியரை ப்ரொடியூஸ் பண்ணுறது வெறும் தமிழ்நாடு. வெறும் 7.5 கோடி மக்களை வைத்திருக்கக்கூடிய தமிழகம், வெறும் 7.5 கோடி பேரை வைத்திருக்கக்கூடிய தமிழகம் 1.5 லட்சம் இன்ஜினியர்ஸ் உருவாக்குது. அமெரிக்கா அவ்வளோ பேரை உருவாக்க முடியல. ஆனால் இது எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறது மட்டும் தான் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கொஸ்டின். ஃப்ரஸ்ட்ரேஷன், பயம். எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறோம். 7,000 ரூபாய் சம்பளத்துக்கு போய் உட்காந்துக்கிறோம், 10,000 ரூபாய் சம்பளத்தில் போய் உட்காந்துக்கிறோம். ஒரு அமெரிக்கன் ஆன்சைட்டுக்கு ஆசைப்பட்டு படிக்கிறோம். நோ, கம்பெனியை உருவாக்குங்க பாஸ், த டேஸ் ஆர் கான். எவ்வளோ நாளைக்கு அடுத்தவங்க காலை பிடிச்சிட்டு தொங்குவீங்க? எவ்வளோ நாளைக்கு? கோ அண்ட் கெட் இட். இப்படி நீ சொல்லிட்டு போயிருவப்பா. ஆனால் பாருங்க, இன்னைக்கு ஒரு கம்பெனியை ஆரம்பிக்க முடியாது, ஃபேக்டரிஸை தொடங்க முடியாது, அரசியல்வாதிகள் தலையிடுவார்கள், கவுன்சிலர்கள் குறுக்கே வருவார்கள், பேங்கில் கடன் கொடுக்க மாட்டார்கள், அதை கேட்பார்கள், இதை கேட்பார்கள். எத்தனை பேர் போய் கேட்டேன்? எவ்வளோ பேர் போய் கேட்டிருப்போம் சொல்லுங்க? இதெல்லாம் நம்மளாம் கேள்விப்பட்ட விஷயத்துலேருந்து அடிச்சு விடுறது தான். பேங்க்ல லோன் கொடுக்க மாட்டான், கவுன்சிலர் குறுக்க வருவான், எம்எல்ஏ குறுக்க வருவான், அரசியல்வாதி தலையீடு இருக்கும், அதிகாரிகளின் தலையீடு இருக்கும், சட்டம் நமக்கு எதிராக இருக்கும், சமூகம் ஆதரவாக இருக்காது. இதெல்லாம் நீங்க நெகட்டிவிட்டியை சேர்த்து 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 வச்ச குப்பை. நோ, ஒரு இளைஞன் முன்ன வர்றானா இந்த நாடு உங்களுக்காக நிற்கும். நான் நிற்பேன், குறைஞ்சபட்சம் நான் நிற்பேன். எவ்வளவு பேர் இது மாதிரி நிற்பான்? எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல நீங்களா வரணும்னு, சும்மாவா இருக்கு? அப்ப போய் அப்ரோச்சே பண்ணாம, பார்க்காம, அந்த சூழ்நிலை என்னன்னே கவனிக்காம, செவி வழியா கேட்டது எவனோ ஒருத்தர் சொன்னதை மட்டும் வச்சுட்டு நெகட்டிவிட்டி ஏற்கனவே உங்க மைண்டுக்குள்ள சேர்ந்து போயிருக்கனால இது நடக்காது நீங்களே முடிவுக்கு வரீங்க. 5 மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து 54 தொழிற்சாலையில் சின்னதா ஒரு யூனிட்டை போடலாம். போட பயம். கேட்டா லோன் கிடைக்காது, அது கிடைக்காது, இது கிடைக்காது, வீட்டில் ஒத்துக்க மாட்டான். அம்மா அப்பாவுக்கு புரியல. அம்மா அப்பாவுக்கு புரியாமல அவங்களை படிக்க வச்சுட்டாங்க. 4 எடுத்து படிச்ச உடனே அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் புரியாதுங்கிற முடிவுக்கு எப்படி வரீங்க? ஒன்றுமே படிக்காது இந்த அம்மா அப்பா தான் உங்களை எங்கேயாவது கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து பக்கத்து வீட்டு வாத்தியாட்ட ஐடியா கேட்டு குடும்பத்திலே படித்த ஒரு அங்கிள்கிட்ட பேசி உங்களை என்ன படிக்க வைக்கணும், எப்படி படிக்க வைக்கணும், எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு தன் வருமானத்துக்கு 80% உங்கள் படிப்புக்குன்னே அழுது கடைசி வரைக்கும் நல்ல சோறு திங்காமல், நல்ல சட்டை போடாமல், ஒரு ஷூ பேண்ட் கூட எடுத்துக்காம 4 கட்டம் போட்ட சட்டை 2 பேண்ட்டையும் வச்சுக்கிட்டு 65 வயசை வாழ்ந்துட்டு ஒரு அப்பன் செத்து போயிடுறான். அவ்வளோ தூரம் போராடுறான். எங்கெங்கயோ போய் நின்று அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணுறது கூட தெரியாமல் யார்கிட்ட பக்கத்தில் இருக்க கொடுத்து எழுதி வாங்கி அப்ளை பண்ணி ஏதோ செஞ்சு ஏன் செய்கிறான்? Why? He believes that he can do. தந்தையிடம் அந்த ஞானம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. ஏழ்மை இருந்தாலும் நம்பிக்கை இருக்கு. நம்ம அப்பாக்களோட நம்மளாம் பணக்காரங்க தான், ரைட்டா? உண்மைதானே? நம்ம அப்பாக்கள் படித்த படிப்பை விட பெரிய படிப்பு படிக்கிறோமே. அதோட சூழ்நிலை நல்லா இருக்கே. அப்பாக்களோட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என் மகனையோ என் மகளையோ ஆளாக்கி பார்க்க என்னிடம் என்னவெல்லாம் இருக்குன்னு அப்பாக்கள் பார்க்குறாங்க. என்கிட்ட என்னவெல்லாம் இருக்குன்னு அப்பாக்கள் பார்க்குறாங்க. கொஞ்சம் காசு இருக்கு, அதை போடுறேன். பத்தாத காசுக்கு தங்கத்தை வைக்கிறேன். விவசாயத்து நிலத்தினுடைய ஒரு பகுதியை கூட வித்துட்டு போகிறேன். பூர்வீக சொத்தை விற்கக்கூடாது பாவம்னு சொன்னப்போ கூட எங்கள் அப்பா பூர்வீக சொத்தை வித்தார் எங்கள் படிப்புக்காண்டி. அப்படி தேடி தேடி பிடிச்சி படிக்க வைக்கிறான். ஏன்? நம்புறான், புள்ள ஜெயிச்சிருவான். நான் என் பிள்ளையை ஜெயிக்க வைக்க என்னிடம் என்னவெல்லாம் இருக்கிறது என்று ஒரு தந்தை நம்புகிறான். ஆனா நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் எதிர்காலத்தில் ஜெயிக்க என்னிடம் என்னவெல்லாம் இருக்குன்னு இன்னைக்கு ஒரு லிஸ்ட்டை போடு. என்னவெல்லாம் இல்லைன்னு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல. You guys have a list that what you don't have. என் குடும்பத்தில்